ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஷேப்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்பைரல்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 டைரெக்ஷன்லையுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு எந்த டைரெக்ஷன் கொடுத்தாலுமே நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இந்த போர்ஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைரெக்ஷனும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஷேப் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம ட்ரை பண்ண சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். நான் வெளியிலேருந்து உள்ளே போகிறேன். செயின் ஸ்டிச் வந்து எப்பவுமே ஈவனாக இருக்கணும். ஈவனாக போடும்போது தான் அதோட லுக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி ஷேப்லாம் ஏன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இது போக 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 இதோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே போகும். ஸோ நம்ம இந்த மாதிரி எவ்வளோ பெரிய டிசைன் கொடுத்தாலும் நம்ம இதிலேயே ஒர்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி மைன்யூட்டான ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதிலே நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பைரல்ஸ் வந்து ட்ரை பண்ணுறோம். நார்மலாக நம்ம அவுட்லைன்ஸ் ட்ரை பண்ணும்போது நம்ம பேசிக்காக வந்துட்டு ஒரு ஷேப் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம். பட் இந்த மாதிரி ஸ்பைரல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் நம்ம வந்துட்டு மைன்யூட்டாக இருக்க பிளேஸில் நம்ம எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும், நல்லா எலாபரேட்டாக இருக்க ஸ்பேஸில் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வந்து நுணுக்கங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பைரல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷேப் ட்ரை பண்ணலாம். சேம் அதில் நம்ம வெளியிலேருந்து வந்தோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயே நம்ம வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டிருக்கு. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக வரும். இதே நம்ம உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா சேம் இதே மாதிரி தான் கிளாக் வைஸ்லேயே தான் வரும். ஸோ இது பண்ணும்போதுமே நம்ம சேம் அதே மாதிரியே வெளியிலேருந்து தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஸ்பைரல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம உள்ளேருந்து வரலாம். கார்னரில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப லாங்காக போடக்கூடாது, ஷார்ட்டாக தான் போடணும். அப்போ தான் அந்த கார்னரில் வந்துட்டு நம்ம போட்ட லாக் ஸ்டிச் வந்து தெரியாது. இல்லைன்னா அது வந்துட்டு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பை சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பைரல் போட போகிறோம். சேம் இதுவும் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா நம்ம இதுவும் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸோ சேம் இது உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 ஷேப் அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கோம். இதில் வந்துட்டு உள்ளேருந்து வெளியில் போகிறோம். ஸோ அப்போ தான் நம்ம எல்லா மெத்தட்ஸ் டெக்னிக்ஸும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் எல்லாம் இருக்குல்ல, ஸோ லீஃப் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுலேயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஃபினிஷ் ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் இது உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லீஃபில் டபுள் லைன் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா திலக் ஷேப்பில் சின்ன ஷேப்லேருந்து பெரிய ஷேப் வரைக்கும் எல்லா ஷேப்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.